ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சிம்பிளான மெத்தட்ல வெறும் 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அதே கப்பால 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நல்ல பழுத்த வாழைப்பழம், ஒரு வாழைப்பழம் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எந்த கப்பால மாவு அளந்தோமோ அதே கப்பால 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து மையா அரைச்சிட்டு வந்துடணும். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, கரெக்டாக இந்த பதத்தில் இருக்கணும். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு அப்படியே வந்து மாற்றிருங்க. மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம ஊற வைக்கலாம் வேண்டாம், அப்படியே வந்து டைரெக்டாக நம்ம பணியாரம் வந்து ஊற்றிட வேண்டிதான். இப்போ ஒரு பணியாரக்கல்ல சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. எல்லா குழிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நெய் இல்லை எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம ஒவ்வொரு குழிலையும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து ஊற்றிக்கணும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது இதை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து நம்ம பேக்கிங் சோடா எதுவுமே போடாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு மட்டும் நீங்கள் தண்ணியாக இருந்துடாமல் பார்த்துக்கோங்க. கரெக்டாக இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். எல்லா குழியிலையுமே இந்த மாதிரி மாவு சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 2 சைடும் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேகணும். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, அப்படியே மெதுவாக திருப்பி போட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். இதே மாதிரி இன்னொரு சைடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துட வேண்டிதான் வெளியில். மிச்சம் இருக்கிற மாவை இதே மாதிரி வந்து ஊற்றி எடுத்துக்கோங்க. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது வெறும் 10 நிமிஷத்தில் இந்த ரெசிபியை வந்து செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நம்ம ரவையை கூட ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிடுறோம் அப்படின்றதுனால அது ஊற வைக்க தேவையில்லை. இப்போ 2 சைடும் வெந்த உடனே நம்ம வெளியில் எடுத்துட வேண்டிதான். வெறும் 10 நிமிஷத்தில் சூப்பராக ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை பிச்சு காட்டுறேன், பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்றத. இதில் சோடா உப்புலாம் சேர்க்காம எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பாருங்க. ஹெல்த்தியான இந்த இனிப்பு கோதுமை அப்பம் ரெசிபியை உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.